திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் செக்கிலார் அடி போற்றி. எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணியுடனாகி ஆலவாய் சொக்கநாத பெருமானுடைய எப்பற்ற தனிப்பெரும் கருணையினாலும் நமது சமயக்குறவர்கள் சந்தானக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்களுடைய குருவர்களாலும் 63 நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றை அவர்களுடைய குருபூசை திருநாள் என்று தொடர் சிந்தனையாக சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று தண்டியடிகள் நாயனாருடைய குருபூசை திருநாள். இந்த நல்ல நாளிலே அவருடைய அற்புத திருவரலாற்றை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை என்பது அப்பர் பெருமானுடைய அருள்வாக்கு. அந்த வகையிலே நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றையும் நம் திருமுறைகளுடைய பெருமையும் சைவ சித்தாந்தமும் நான் தொடர் சிந்தனையாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம், சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அடியார்வர் மக்கள் நம்மளுடைய ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது நாம் சுந்தரமூர்த்தி நாயனாரால் திருத்தொண்ட தொகையில் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன் என்று தண்டியடிகள் நாட்டமிகு தண்டி அப்படின்னு சொல்கிறார். அவர் எதில் நாட்டம் இருக்கார் அப்படின்னா, இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அந்த தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் பெருமை தவமுடையாருங்கிறார். திருவாரூரில் பிறக்கணுன்னா ரொம்ப தவம் பண்ணியிருக்கணுமா. ஏன்னா திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன்னு சொல்கிறாரு தொகையில். திருவாரூரில் பிறந்தாலே போதும் முக்தி, பிறக்க முக்தி திருவாரூர். அந்த திருவாரூரில் பிறக்கணுன்னா தவம் பண்ணியிருக்கணும், அப்போ தான் திருவாரூரில் பிறக்க முடியும். பிறக்க முக்தி திருவாரூர், தரிசிக்க முக்தி தில்லை, இறக்க முக்தி காசி, நினைத்தாலே முக்தி அண்ணாமலை அப்படின்னு நம்ம அறிஞர் பெருமக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த திருவாரூர் பிறக்க முக்தி. அது மட்டும் இல்லாமல் திருவாரூர் சிறப்பவே நம்ம நாள் முழுவதும் பேசலாம். திருவாரூரில் நாம் 365 நாட்களும் வழிபடுவதற்கு 365 சிவலிங்க திருமேனி இருக்கு. குலம் கமலாலய குலம். இப்போ தேர் திருவிழா வரப்போகுது. தேர் சிறப்பு, குலம் சிறப்பு. அப்புறம் திருவாரூர் கோயிலுக்குள்ளேயே நம்ம அறநெறி கோயில், நம்ம தண்டியடிகள், நம்ம நபிநந்தியடிகள் திருப்பணி செய்த தண்ணீரால் விளக்கரித்த திருக்கோயில் இருக்குது. கோயிலுக்குள்ளேயே பாடல் பெற்ற கோயில் இருக்குது. அது மாதிரி பொன் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் மணிமுத்தாரில் போட்டுட்டு கமலாலய குளத்தில் எடுத்தார். அது மாதிரி நம்ம பெருமக்கள்லாம் திருவாரூர் சிறப்பை பாடியிருக்காங்க. ஞானசம்பந்தர், நாவுக்கரசர் எல்லாம். அந்த வகையில் திருவாரூர் மிக சிறப்பு பெற்ற தலம். பஞ்சபூத தலங்களில் நம்ம மண்ணுக்குரிய தலமாகவும் நம்ம சொல்கிறோம். அப்படிப்பட்ட அந்த திருவாரூரில் பிறந்தவர் தான் நம்ம அபிநந்தி அடிகளும். திருவாரூர் அவரும் பெருமை தவமுடையார் தான். தொண்டருக்கு ஆணி என சிறப்பு பெற்றவர். அதுபோல் நம்ம தண்டியடிகளும் திருவாரூர் பிறந்தவர். அதனால் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன்ட்டார். அந்த தண்டியடிகள் நாயனாருக்கு புறத்தே பார்வை கிடையாது, பிறவி குருடர். அவருக்கு ஆனால் அகம் நோக்கு இருக்கு. புறம் அகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் புறத்தே பார்வை தெரியாட்டாலும் அகத்தில் பெருமானை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் புண்ணியம் செய்தவர் இல்லையா, அதனால் அவருக்கு அந்த ஒரு சிறப்பு தன்மை இருக்குது. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, திருக்கோயிலில் குளம் இருக்கு இல்லையா, குளத்தை தூர்வாரணும்னு நினைக்கிறார். அந்த குளத்தை எல்லாம் சமணர்கள் ஆக்கிரமித்து சமன் பாலிகளாக வச்சுருக்காங்க. அதை அவருக்கு புறத்தில் பார்வை இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் அகம் நோக்கி பார்த்துருக்கார், உணர்ந்திருக்கார். உணர்ந்து
இந்த கோயிலை தூர்வாரணும், நம்ம திருப்பணி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார். கண் இருக்க நாமளே திருக்கோயிலுக்கு போனால் இந்த பணிகள்லாம் செய்கிறதில்ல. கண் இல்லாத நம்ம தண்டியடிகளுக்கு அந்த ஒரு எண்ணம் வருது, இந்த திருக்குளத்தை தூர்வாரணும் அப்படின்னு. அதுக்கு முதல்ல என்ன செய்கிறாரு அப்படின்னா, 2 கோல் மூங்கில்ல அப்படி 2 தடிமனான ஒரு தண்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு தண்டை வந்து என்ன செய்கிறாருன்னா குளத்துக்குள்ளே நடு குளத்தில் அரைஞ்சி வைக்கிறார். இன்னொரு தண்டை என்ன பண்ணுறாருன்னா குளத்துக்கு வெளியில் வந்து அரைஞ்சி வைக்கிறார். அந்த தண்டுக்கும் இந்த தண்டுக்கும் ஒரு கயிறு கட்டுறார். இப்போ மண்வெட்டி கூட எடுத்துக்கிட்டார். இப்போ இந்த குளத்துக்கு வெளியில் இருக்க அந்த கோல் இருக்கு இல்லையா, அதிலிருந்து தானே கட்டியிருக்கார் கயிறு. அந்த கயிறை பிடித்து கொண்டே நடு குளத்துக்கு போயிடுவார். அங்கே குளத்தில் இருக்க சேறு சகதியெல்லாம் அள்ளிட்டு அங்கே இருக்க அந்த கயிறை பிடித்து கொண்டே வெளியில் வந்துடுவார். கொட்டுவார். திரும்ப அதே மாதிரி அந்த கயிறை பிடித்து கொண்டே உள்ளே போவார். திரும்ப வந்து கயிறை பிடித்து கொண்டே சேறு சகதியெல்லாம் அள்ளிட்டு வந்து போடுவார். இப்படி அவர் வந்து குளத்தை தூர்வாரும் பணியை செய்து கொண்டு இருக்கார். அப்படி செய்து கொண்டு இருக்கும்போது சமணர்கள் அந்த இடத்தெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவங்க சொல்கிறாங்க, என்ன உனக்கு கண்ணு தெரியாதா, அறிவில்லையா, இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது, இதில் வந்து சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் இருக்கும் இந்த மண்ணில், தூர்வாரக்கூடிய மண்ணில், அதுகெல்லாம் வந்து நீ அள்ளும்போது பாதிப்பாகும், இதை செய்யக்கூடாது, பெரிய பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அதுக்கு தண்டியடிகள் சொல்கிறாரு, இது வந்து ஈசனுடைய பணி, ஆலயத்தையும் திருக்கோயிலையும் தூய்மையாக வைத்து கொள்ளுவது ஈசனுடைய அறப்பணி, இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்து கொண்டே இருக்கார். அவங்க சொன்னதை காதில் வாங்கலை. அப்போ இவங்களுக்கு வந்து கோபம் வந்துருச்சு சமணர்களுக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உனக்கு கண்ணு தான் தெரியாதுன்னு நினச்சோம், காதும் கேட்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மண்வெட்டியும் கூடையும் பிடுங்கி எரிஞ்சிட்டு அந்த கோல்லாம் நட்டு வச்சுருந்தார் இல்லையா, அந்த குச்சியெல்லாம் பிடுங்கி எரிஞ்சிட்டாங்க. அப்போ ரொம்ப மனம் வருந்துறார் தண்டியடிகள். மனம் வருந்தி சொல்கிறாரு, இந்த ஈசனுடைய பணியை தடுத்தீங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் வந்து தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், உனக்கே உன் சாமி கண்ணை கொடுக்கல, நீயே குருடனாக இருக்க, இதில் எங்களுக்கு வேறு தண்டனையா அப்படின்னு ஏளனமாக பேசுகிறாங்க. அப்போ சொல்கிறாரு திருவாரூர் தியாகராஜ பெருமானை நோக்கி, பெருமானே எனக்கு வந்து கண்ணொளி கிடைக்கணும், இவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். அப்போ சாமி சொல்கிறாரு, அசரீரியா இவருக்கு மட்டும் சொல்கிறார் தண்டியடிகளுக்கு, உனக்கு கண்ணு கிடைக்கும், கண்ணொளி நீ பெறுவாய், அவங்கெல்லாம் கண் ஒளியை இழப்பார்கள், நீ நாளைக்கு வழக்கம் போல் போய் உன்னோட பணியை செய், அப்போ அவங்க வருவாங்க, அப்போ கண்ணொளியை உனக்கு தருவோம்னு சொல்லிட்டார். இப்படி தண்டியடிகள்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் சோழ மன்னர்கிட்டையும் போய் சொல்லிட்டார் சாமி கனவுல. சோழ மன்னன் வந்து மறுநாள் அந்த குளத்துக்கு கரையில் வந்துட்டார். தண்டியடிகளும் வந்துட்டார், சமணர்களும் வந்துட்டாங்க. இப்போ சோழ மன்னர் வந்து ஏற்கனவே இரவில் சாமி சொல்லியிருக்கார்ல, அதனால் தண்டியடிகளை நோக்கி முதல்ல 2 பக்கமும் என்னன்னு கேட்குறாரு. கேட்டோடனே அவங்க சொல்கிறாங்க, ஏற்கனவே அவருக்கு விஷயம்லாம் தெரியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி தண்டியடிகளை நோக்கி சொல்கிறாரு, நீ வந்து கண் பெற்று காட்டும்னு சொல்லிட்டார். இப்போ என்ன செய்கிறாரு தண்டியடிகள்னா, தியாகராஜ பெருமானை நோக்கி, பெருமானே நான் உனக்கே அடிமையாக இருந்தேன்,
இருந்தது உண்மையானால், உனக்கே தொண்டு செய்தது உண்மையானால், கண்ணொளி அடியேனுக்கு கிடைக்க வேண்டும்னு குளத்தில் மூழ்கி நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி எழுந்தார். உடனே அவருக்கு கண்ணொளி பிரகாசமாக, பிறவிக்குருடர் அவர், கண்ணொளி பிரகாசமாக தெரியுது. இந்த கண் தெரிந்த சமணர்களுக்கெல்லாம் கண் பார்வை போயிடுச்சு. வானவர்கள்லாம் பூமாரி பொழிகிறாங்க நம்ம தண்டியடிகள் மேலே. எல்லாம் பார்க்குறாரு மன்னர். இப்படி ஒரு அற்புதம் ஏற்கனவே மன்னரோட கனவுல சாமி போய் சொல்லியிருக்கார். இப்படி ஒரு அற்புத செயல் இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சமணர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மன்னர் சமணர்களை நோக்கி, நீங்கள் ஏற்கனவே சொன்னதுபடி அவருக்கு கண்ணொளி கிடைத்து விட்டால் நீங்கள் இந்த ஊரை விட்டு நீங்கி செல்வதாக சொல்லியிருந்தீங்கல்ல, நீங்கள்லாம் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஏற்கனவே அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் கண்களையும் இழந்து திருவாரூரம் விட்டு நீங்கி சமணர்கள் சென்று விடுகின்றார்கள். மன்னர் நம்ம தண்டியடிகளுடைய பாதத்தில் விழுந்து பணிந்து எழுந்து வணங்கி, பெருமானே, இன்னைக்கு உங்களால் இந்த அற்புதத்தை எங்களோட கண்ணால் கண்டோம் அப்படின்னு சொல்லி செல்கிறாரு. தண்டியடிகள் திருவாரூர் தியாகராஜ பெருமானை வணங்கி கண் தெரியாதும் போதே அவ்வளவு திருப்பணிகள் செய்தார். அப்போ கண்ணு தெரிஞ்சால் எவ்வளோ திருப்பணிகள் செய்வார். நீண்ட காலம் கோயிலுக்கும் அரணுக்கும் அரணடியார்களுக்கும் திருத்தொண்டு செய்து சிவத்தை சார்ந்து சிவகணங்களில் ஒருவராகும் அந்த முக்தியை பெறுகின்றார் நம்மளுடைய தண்டியடிகள். அவருடைய குருபூசை திருநாள் தான் இன்று. இந்த நல்ல நாளிலே நாம் அவருடைய அந்த வரலாற்றை சிந்திப்பதற்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.